ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 1 இயர் குழந்தைக்கு வந்து எப்படி ஏலைன் டைப் ஃப்ராக் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டேன். ஸோ 2 ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹைட் செக் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 20 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு வந்து 2.5 அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 இயர் பேபின்றதுனால 2.5 எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கோட ஹைட் வந்து 3 இன்ச் வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் லைனில் வந்து ஒரு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே சேம் 4 இன்ச் ஆர்ம் ஹோலும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது நெக்கோட சென்டரில் ஒரு கோடு போட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செஸ்ட் வித்து வந்து அந்த ஆர்ம் ஹோல் லைன்லேயே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ செஸ்ட் வித் எவ்வளவோ அதை வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச் வந்து தையலுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 5 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் வந்து பிரித்து விடணுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து சென்டர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ வெயிஸ்டோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல இப்போ வெயிஸ்டோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கிறோம். வெயிஸ்ட் வித்து வந்து 4 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் வந்து இந்த சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அவ்வளோதான், மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ வெயிஸ்டோட வித்து வந்து நம்ம அப்படி போடும்போது ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அப்படி ட்ரா பண்ணுறோம். இப்போ அப்படியே வந்து கிராஸ் லைன் வந்து போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிட வேண்டியது தான். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாட்டம்லேருந்து 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு சைடில் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாட்டம் சைட்லேருந்து நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அங்கேருந்து வந்து இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாட்டம்லேருந்து அப்படியே வந்து கட் பண்ணணும். எப்பயுமே வந்து நம்ம ரவுண்டாக மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம துணியை 4 மடிப்பாக போடுறோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுன்றது இப்போ செஸ்ட் வித்து வெயிஸ்ட் வித்து அதெல்லாம் வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு. அது எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்ற வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த ஆர்ம் ஹோல் கர்வை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் சேமாகவே வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்கும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம்.